90s கிட்ஸா இருந்தீங்கன்னா, லைஃப்ல ஒரு டைம் அது இவரோட ரிங்டோன நம்ம மொபைல்ல செட் பண்ணியிருப்போம். ரெஸ்லிங்ன்னு ஒண்ணு பார்க்க ஆரம்பிச்சதே இந்த மனுஷனுக்காக தான். இந்த மனுஷனோட என்ட்ரியா இருக்கட்டும், இந்த மனுஷனோட ஃபைட்டா இருக்கட்டும், அந்த மனுஷனோட ஜென்யூனா இருக்கட்டும், ஸ்மைலா இருக்கட்டும், அவர் போட்டிருக்க அந்த ஷார்ட்ஸ் கூட அவ்ளோ அழகா இருக்குங்க. அவரோட ஃபைட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ஸ்மாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட அந்த டயலாக் நாட் சீ மீ அது ரொம்ப பிடிக்கும். நெவர் எவர் கிவ் அப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷனை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. என்னன்னா திடீர்னு அந்த மனுஷனை பத்தி பேசுறேன்னு தானே நினைக்கிறீங்க? ஆமாங்க, லாஸ்ட் வெட்னஸ்டே ஜான்சீனா ரெஸ்லிங்கை விட்டு நான் ரிட்டையர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறார். Tonight I officially announce my retirement from the WWE. அவரோட லாஸ்ட் மேட்ச் சாட்டர்டே நைட்டு நடக்கும் அப்படிங்கறதையும் அவர் சொல்றாரு. ஸோ அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட்னு இல்லைங்க, ஒட்டுமொத்த உலகமே அவரோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக அவரோட லாஸ்ட் மேட்சை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரம், மனுஷன் வார்த்தைக்காக மட்டும் சொல்லல நெவர் எவர் கிவ் அப்னு சொல்லி 2007லேருந்து 2005லேருந்து 2017 வரைக்கும் அவரோட டிக்கெட் அடிச்சுக்கவே முடியாது. ரெஸ்லிங்னு எடுத்துட்டாலே சரி, ரெஸ்லிங் மேனியான்னு எடுத்துட்டாலே சரி, ஏங்க WWE அவங்களே ஜான்சீனாவோட மேட்சை லாஸ்டா வைப்பாங்க. ரெஸ்லிங் மேனியால கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 8 மணி நேரம் நடக்கிற ரெஸ்லிங் மேனியால ஜான்சீனா மேட்ச் எப்போ வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்க வைப்பாங்க. அவரோட மேட்ச் தூக்கி கடைசியில வைப்பாங்க. ஸோ அவரோட என்ட்ரி அந்த ரெஸ்லிங் மேனியால அவர் வாங்குற அந்த வின் பண்ணணுங்கிற அந்த வெறி, ஸோ அதெல்லாம் சொல்லவே முடியாதுங்க. சம்மர் ஸ்லாமா இருக்கட்டும், ரெஸ்லிங் மேனியாவா இருக்கட்டும், அவரோட மேட்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஒட்டுமொத்த வேர்ல்டும். ஸோ அப்படிப்பட்ட மனுஷன் லாஸ்ட் மேட்ச் தன்னோட ஒரு ஜூனியர் கூட விளையாடுறோம்னு தெரிஞ்சும் அந்த மேட்ச்ல தோத்து போறாருங்க. அதுதாங்க பெரிய விஷயம். ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய லெஜண்ட் ஒரு மேட்ச் விளையாடுறாங்க அப்படின்னா கடைசி மேட்ச் அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு வின்னிங் மொமெண்ட் கொடுக்கணும், ஒரு விக்டரி மொமெண்ட் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா இந்த மனுஷன் தன்னோட விளையாடுறது ஒரு ஜூனியரா இருந்தாலும் அந்த இடத்துலயும் ஜெனியூனா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்து நமக்கு பின்னாடி வர ஜூனியர்ஸ்க்கு நம்ம வழி கொடுக்கணும், வழி விடணும் அப்படின்னு சொல்லி அந்த மேட்ச் தோத்தது மட்டும் இல்லாம அந்த இடத்துல அவரோட ஷூவு, அவரோட கேப்பு, அவரோட பேண்டு, அவரோட எல்லா விஷயத்தையும் அவர் அங்கேயே கழட்டி வச்சுட்டு விழுந்து தொட்டு கும்பிட்டுட்டு அந்த ஸ்டேஜுக்கு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. ஸோ அதுக்கு முன்னாடியிலேருந்து அவர் சொல்லிக்கிட்டே இருந்த ஒரே விஷயம் டைம் ஃபார் எண்ட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவரோட ரெக்கார்டெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். 16 டைம் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பு, 5 டைம் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பு, 4 டைம் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பு, சம்மர் ஸ்லாமு, ரெஸ்லிங் மேனியா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் மனுஷனோட ரெக்கார்டை. அவர் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது அவரோட தோற்றம் மட்டும் இல்லாம அவரோட பிஹேவியர் மட்டும் இல்லாம மனுஷனோட ஜென்யூனுங்க, அந்த ட்ரூத்துங்க. ஒரு கேமா இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கிற ஸ்பிரிட், ஒரு மேட்சாவது அவர் ஏமாத்தி ஜெயிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லுங்க. கிடையவே கிடையாது. ஃபேன்ஸுக்கு ஒண்ணுனா ஒடியாருவாரு, தன்னோட ஆப்போனண்ட்ல விளையாடுற ஒரு பிளேயருக்கு ஒண்ணுனாலும் அவர் நிப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்காக எத்தனையோ பேர் ரெஸ்லிங் பார்த்தாங்க. எனக்கு அவர் போறது ஒட்டுமொத்த ரெஸ்லிங்கே அடுத்து பார்ப்போமா அப்படின்னு சலிச்சிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு எண்ட் ஆஃப் த மொமெண்ட்னு தான் சொல்லணும். ஓப்பனா சொல்லணும், அவர் ஒரு பெரிய கோட்டுங்க. ஸோ கடைசி மேட்ச் பாத்தீங்கன்னா கேமராமேன்லேருந்து ஒட்டுமொத்த ஆடியன்ஸ்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றாரு. 2007 அவர் எப்படி பார்த்த ஒரு மனுஷன் 2025 அவர் இப்படி பாக்குறதுக்கு சத்தியமா முடியல. ஸோ 2 நாளா நான் இந்த வீடியோ அவருக்காக போடணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ ஓப்பனா சொல்லணும்னா நம்ம ஊர் லோக்கல் நியூஸ் வரைக்கும் அவரோட ரெக்கார்டு இருக்கு. அவரை பத்தி பேசுறாங்க, அவரை பத்தி ட்வீட் பண்றாங்க, அவரை பத்தி மெசேஜ் பண்றாங்க. எத்தனையோ பேர் வாட்ஸ்அப்ல அவரை மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வி மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட இவ்வளவு பேர் மனசு அவர் கவர்ந்திருக்காருன்னா அவர் உண்மையிலே பெரிய லீகசி தான். ஸோ எத்தனை பேர் இந்த வீடியோ பாக்குற நீங்க ஜான்சீனா ஃபேனு, ஸோ அவரை நீங்க மிஸ் பண்றீங்க அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நானும் ஒரு ஜான்சீனா ஃபேன் தான். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்றேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். ஓகே கைஸ், பாய்.